ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், பீட்ஸ் நீடில் அண்ட் ஷூயிங் த்ரெட்டு. நான் கிளாத் கலர்லேயே ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இப்போது த்ரெட்டுக்குள்ளே பீட்ஸ் இன்செர்ட் பண்ணுங்கள். ரெண்டு பீடாக தான் நம்ம ஸ்டிச் போடணும். இப்போது ஸ்டிச்சு அண்ட் அடுத்த 2 பீடை இன்செர்ட் பண்ணிட்டு பீட்ஸுக்கு பக்கத்தில் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தாலும் இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு போட ஈஸியாக இருக்கும். 2 பீடை லோட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சு பாருங்கள். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. சுண்டு விரலால் தான் பீட்ஸை தள்ளி விடணும். மோதிர விரலில் பீடை லாக் பண்ணிக்கணும். இப்போது பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டு பீட்ஸுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சு. 2 பீடாக யூஸ் பண்ணி போடுங்க. 2க்கு மேலே பீடு யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த டிசைன் இல்லை, நீங்கள் எந்த டிசைன் போட்டாலுமே 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அதே போல் பீட்ஸ் வாங்கும்போது அதோடைய ஷேப்பை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சு நம்ம பக்கமே போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டாலும் நம்மளுக்கு பீட்ஸு ஆடும். அதே போல் ஷேப் வராது, டிசைனோட ஷேப்பு. ஸோ அதனால் இந்த லாக் ஸ்டிச் போடுறது பீட்ஸுக்கு பக்கத்துலேயே போடுங்க. இப்போ பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சு ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டு வரணும். ஷூயிங் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால த்ரெட்டு உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்து தான் நம்ம ஷூயிங் த்ரெட் ஸ்டிச் போடுறோம். ஆரி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்பில் எப்படி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷேப்புடைய எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டு பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு பீடுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சு. அடுத்த 2 பீடு ஸ்டிச்சு. சேம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் தான். பட் கார்னரில் எப்படி அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வரோம் அப்படின்றது தான் இதில் மெயின் பாயிண்ட்டு. ஃபுல்லாகவே 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதே போல் டிசைன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் டைவர்ட் ஆகுதோ அந்த ஷேப்பில் நீடிலையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஃப்ரேமை திருப்பி நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரேமை திருப்பாமல் ஒரே பொசிஷனில் வச்சு நீடியில் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் போடுங்க.
அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது எட்ஜை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 பீட் வச்சு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது அந்த எட்ஜில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் போடணும். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. திலகரிசியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜு தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக வந்திருக்கும். அடுத்தது சதுரமாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் 2 பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு கார்னர் லாக்கு, அடுத்த 2 பீடு லாக் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த 2 பீடு லாக்கு. இதுலேயும் உங்களுக்கு எட்ஜு தான் இம்பார்ட்டன்ட். லாக் ஸ்டிச் போட்டுட்டு நார்மலாக இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், அடுத்த எட்ஜு எப்படி ஸ்டிச் போட்டு திருப்புறோன்றது பார்க்கலாம். பீட்ஸை வச்சுட்டு இப்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இன்னொரு ஸ்டிச்சு அங்கவே நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி 2 பீட்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டு லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எட்ஜு ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லாக் ஸ்டிச்சு அண்ட் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்புங்க. இப்போ பாருங்கள், அந்த எட்ஜோடைய ஷார்ப் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு. ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஹார்ட்டின் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பீட் இன்செர்ட் பண்ணிவிட்டு லாக்கு, லாக்கு, சேம் இதுக்கும் ஃபுல்லாக இதே மாதிரி தான் 2 பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறோம். அந்த டர்ன் திருப்ப போது மட்டும் பார்த்து கரெக்டாக திருப்புங்க. ஆரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஸ்டிச்சு நம்ம போடுறதுனாலும்
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எட்ஜில் இன்னொரு பீடு வச்சுட்டு இப்போது எண்டு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி பீட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். ஆரி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.